திமுக நடத்த அரசியல் நாடகம் அனைத்து கட்சி கூட்டங்கிற பேர்ல கூட்டணி கட்சிகளை கூட்டி வச்சுக்கிட்டு நாடகம் நடிக்கிறாங்க. இந்த நாடகம் எதுக்கு போடுறாங்கன்னா, மணல்ல கிட்டத்தட்ட 4700 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கார்கள். கரப்ஷன் மாடல் திமுக அரசு மாட்டிக்கிச்சு. என்டையர் கேபினெட்டே திகாரில் தான் நடத்தும் போல. தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகத்துல முதல்ல இந்த SIR இஷ்யூவை ரைஸ் பண்ணது. கேரளா மாதிரி நீங்க சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியதானே, கேரளா நிறைவேற்றிருக்காங்களே. இதன் பிறகு நிறைவேற்ற போறோம். இப்போ கூட்டத்தை நடத்தி கருத்து கேட்கிறோம். நீங்க டீலிமிட்டேஷன்ல அனைத்து கட்சியும் கூட்டினாங்க. இப்ப தமிழக அரசு கூட்டத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரிவிஷனுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதவர் தான் தன்னுடைய துணை முதல்வர். அவங்க தானே கடுமையா எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்க்கிறவங்க என்ன பண்ணணும்? ஆயில எதிர்த்தா பார்த்தோமா? சட்டசபை எதுக்கு இருக்கு? திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு துதி பாடுறதுக்கு தான் சட்டசபை இருக்கா? மனராட்சியை வாழ்த்தி பாடி பரிசில் படுறதுக்கு தான் சட்டசபை இருக்கா? காசு இருக்கவங்க கிட்ட 25 லட்சம் 35 லட்சம் வாங்கி பண்ணா அப்புறம் எதுக்கு எக்ஸாம் நடத்துறீங்க? திமுகவினர் ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி டெண்டர் விட்டுருங்க. இன்ஜினியருக்கு இவ்வளோ, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளோ, இந்த ஜாபுக்கு இவ்வளோ டெண்டர் விட்டுருங்க. நேரு அவர்களோட 2 சகோதரர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன், அவங்க இன்வால்வ். இவங்க புரோக்கர்ஸ்க்கும் மினிஸ்டர் ஃபேமிலிக்கும் இன்டர்மீடியேட்டா செயல்பட்டு இருக்காங்க. அப்ப பிரேமபசி இருக்குன்னா FIR ஃபைல் பண்ண டிஜிபிக்கு என்ன பிரச்சனை? ஒரு சமூக வலைதளத்துல ஜனநாயகபூர்வமா ஏதாச்சும் கருத்து சொன்னா நைட்டா தூக்கு தெரியுது. FIR போலங்க என்னங்க விசாரணை போகுது? டிஜிபிக்கு இது உடந்தையா? அரசியல்வாதியை காப்பாத்துறதுக்கு அபிஷியல்ஸ் கிடையாது. எளிய மக்களிடம் பாய்கிற உங்க சட்டம் அதிகாரம் இருக்கிற DMK மன்னர் குடும்பத்துக்கிட்ட ஏன் பாய மாட்டேங்குது? தமிழகத்துல 23,68,871 யூனிட் மணல் எழுதியிருக்காங்க. அதுல கணக்குல வந்தது 36 கோடி 41 லட்சம் தான் கணக்குல வந்திருக்கு. ஏறக்குறைய நீங்க 4700 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கீங்க. பாஜகவை பகைத்துக்கொள்ள விஜய் அவர்கள் விரும்பல அப்படின்னு அவங்க ஏங்க போய் CPR பார்த்தாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. CPR கொள்கை துணை குடியரசுத் தலைவரா இருக்காரு. திமுக கூட்டணி கட்சியினோட லட்சியம் என்னன்னா, இன்பநிதி அவரோட பையனை துணை முதல்வராக்கணும். 4 சீட்டு கட்சி 2 சீட்டு கட்சி எல்லாம் அப்ப கூட போய் நிப்பாங்க. அவரோட பிரமிசஸ்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரைடு நடந்துச்சு. எதுக்கு அடுத்த நாள் டெல்லி ஓடினாரு? வாழும் மகாத்மா செந்தில் பாலாஜி அவர்கள் ரைடு நடந்துச்சு. எதுக்கு அடுத்த நாள் டெல்லி போனாரு? திமுக ஊப்பிக்கள் வேணா நம்பலாம், நீங்க நடத்துற நாடகத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க. வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் SIR எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்திருக்காங்க. இதுல தாவேக்கா பங்கேற்கல அப்படிங்கறது தான் கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஏன் பங்கேற்கல அப்படிங்கிற கேள்வியை திமுக கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணத்தினால இந்த SIR எதிர்க்கலையா, என்ன காரணத்தினால பங்கேற்கல அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நடந்தது அனைத்து கட்சி கூட்டம் இல்லை, அது திமுகவின் கூட்டணி கட்சிகளோட கூட்டம். அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். மீடியாக்களும் திமுகவினர் அது அனைத்து கட்சி கூட்டம்னு ஒரு தவறான பரப்புரை இது பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் விஷயம் திமுக நடத்த அரசியல் நாடகம் இந்த அனைத்து கட்சி கூட்டங்கிற பேரில் கூட்டணி கட்சிகளை கூட்டி வச்சுக்கிட்டு நாடகம் நடிக்கிறாங்க. இந்த நாடகம் எதுக்கு போடுறாங்கன்னா, அவங்க ரெட் ஹேண்டடாக இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஜாப் ஃபார் கேஷ் ஸ்கேண்டலில் மாட்டிக்கிட்டாங்க. மணலில் கிட்டத்தட்ட 4700 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கார்கள். அதை கையுங்களவமா திமுக கரப்ஷன் மாடல் திமுக அரசு மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி ஒரு டஜன் மினிஸ்டர்ஸ் மேல கேசஸ் இருக்கு. என்டையர் கேபினெட்டே இந்த டைனாசிட்டி மாடல் திகாரில் தான் நடத்தும் போல. இப்படியே போச்சுன்னா இதுல தமிழக மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இதுல திசை திருப்புறதுக்கு ஒரு டைவர்ட் டாக்டிக்ஸ் தான். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய வாக்குகள்லாம் பறிக்க போகிறாங்க, அவங்களுக்கு ஏத்தாப்புல வாக்காளர்களை திரிக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன். உண்மையிலே தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகத்தில் முதல்ல இந்த SIR இஷ்யூவை ரைஸ் பண்ணது. ஜூன் மாதம் 28ஆம் தேதி எங்களோட கட்சி தலைமையிலேருந்து தான் ஒரு அறிக்கை வந்தது. அடுத்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி எங்களோட பனையூரில் நடந்த செயற்குழுவில் 15வது தீர்மானம் SIR விளிம்பு நிலை மக்களுக்கும் சிறுபான்மையினரையும் ஜனநாயக கடமையிலேருந்து ஜனநாயக உரிமையிலேருந்து நீக்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். அதற்கு அப்புறம் தான் திமுகவினர் பண்ணாங்க. உங்களுக்கு உண்மையிலே SIR தமிழக மக்களுக்கு வேணான்னு நினைச்சிங்கன்னா, தமிழக மக்கள் உரிமையை ஜனநாயக உரிமையை காப்பாற்றணும்னு நினைச்சிங்கன்னா, கேரளா மாதிரி நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியதானே. கேரளா நிறைவேற்றிருக்காங்களே. இதன் பிறகு நிறைவேற்ற போகிறோம். இப்போ கூட்டத்தை நடத்தி கருத்து கேட்குறோம். நீங்கள் டீலிமிட்டேஷனில் அனைத்து கட்சியும் கூட்டினாங்க. திமுக கூட்டுச்சா தமிழக அரசு கூட்டுச்சா? தமிழக அரசு. இப்போ தமிழக அரசு கூட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தீர்மானம் நிறைவேற்றுறதுல என்ன பிரச்சனை? ஏன்னா இது ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பான யூனிவர்சல் பிரான்சிஸ், அனைவருக்கும் ஓட்டுரிமை அப்படிங்கிறது
இது வந்து பிரச்சனையாகும். இப்போ வந்து தமிழகத்தில் 6,36,00,000 வாக்காளர் இருக்காங்க. இதில் வந்து 6,36,00,000 ரிவைஸ் பண்ணுறதுக்கு வெறும் 30 நாள் போதுமா? ரிவிஷன் பண்ணுறதுக்கு 30 நாள் போதுமா? பத்தாது. ரிவிஷனுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதவர் தான் தன்னுடைய துணை முதல்வர். அவருக்கு வேணா எதையாச்சும் சொல்லி நாடகம் நடிக்கலாம். அவங்க தானே கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க எதிர்க்கிறவங்க என்ன பண்ணணும்? வாயிலே எதிர்த்தா பார்த்தோமா? சட்டசபை எதுக்கு இருக்கு? அதற்கு தான் சட்டசபை எதுக்கு இருக்கு? திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு துதி பாடுறதுக்கு தான் சட்டசபை இருக்கா? மன்னராட்சி நடத்துறதுக்கு தான், மன்னராட்சியை வாழ்த்தி பாடி பரிசில் படுறதுக்கு தான் சட்டசபை இருக்கா? மக்கள் பிரச்சனையை விவாதிக்கிறதுக்கும் மக்களுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றுறதுக்கு தான் சட்டசபை இருக்கு. நீங்க சட்டசபையை கூப்பிட்டு தீர்மானம் போடுங்க. தமிழக அரசு சார்பு அனைத்து கட்சி கூட போடுங்க. தமிழக அரசு சார்பாக போட்ட அனைத்து கட்சி கூட்டத்துக்கு டீலிமிட்டேஷனை எதிர்த்து எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தான் டீலிமிட்டேஷன் வந்து தென்னிந்திய மாநிலங்களை அதாவது வளர்ச்சிக்கு 1971 வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து நாடு வளர்ச்சி பெறணும், அதுக்கு மக்கள் தொகையை குறைக்கணும்னு சொன்னப்ப தென்னிந்திய மாநிலங்கள் முன்னிலையில் வந்து மக்கள் தொகை குறைத்தார்கள். அதனால வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. தென்னிந்திய மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்பட்ட மாநிலங்களை வஞ்சிக்க கூடாதுன்னு தலைவர் அவர்கள் தான் சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த தமிழக அரசு கூட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய கட்சி சார்பாக வந்து கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ நீங்க போற அரசியல் நாடகத்திற்கு யாரும் பலியாக மாட்டாங்க. நேற்றைக்கு கூட அவங்க என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்கன்னா, அனைத்து கட்சிகளும் சேர்ந்து வழக்கு தொடுக்கிறோம், உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நீங்க முதல் நாடகத்தை நிறுத்திட்டு தமிழக அரசு சார்பா இது பண்ணி அங்க ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் நடத்தி தமிழக அரசு சார்பா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க. ஏன் நாடகம் நடிக்கிறீங்க? முதல்ல எதிர்கட்சி ஆதரவா இருக்காங்கல்ல, எதிர்கட்சி வந்து ஆதரவா. எந்த எதிர்கட்சி? நான் என்ன சொல்றேன், நீங்க ஆதரவா இல்லைன்னு சொல்றேன். எதிர்கட்சிகள் ஆதரவா தான் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், இன்னும் பிற கட்சிகள், இந்த கூட்டத்துக்கு வராத கட்சிகள் கூட எஸ்ஐஆர் வேணான்னு சொல்றவங்க தான். அதாவது அதாவது திமுக சோகால் திமுகவோட ஸ்டாண்டும் மற்ற கட்சியோட ஸ்டாண்டும் ஒன்று. நீங்க வந்து இந்த இஷ்யூ வந்து ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பை உடைக்குது. இந்த இஷ்யூவை வச்சு அரசியல் பண்ணாம உங்க குடும்ப ஊழல் அரசை வந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாம இஷ்யூவை பேசுங்க. தமிழக அரசு சார்பு அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க, அதுல டீடைல் டிஸ்கஷன் பண்ணுங்க. தமிழக அரசோட சட்டசபையில வந்து தீர்மானம் நிறைவேற்றுங்க. நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா கேரளா கவர்மெண்ட் பண்றாங்களா? உங்களுக்கு என்ன எது தடுக்குது உங்களை? இல்ல இப்ப நீங்க குறிப்பிடுறது வந்து இதுல ஊழல் பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க, அதை மறைக்கிறதுன்னு சொல்றீங்க. ஆனா அது வேற தானே, அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கும் இதுக்கு என்ன எஃப்ஐஆரே போலங்க? என்னங்க விசாரணை போகுது? மீடியா இப்படி எல்லாம் இது பண்ணக்கூடாது. எஃப்ஐஆரே போடல. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஒருத்தர் வந்து எக்ஸாம் எழுதுறாரு. அவருக்கு வந்து 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைன்னு நம்ம எல்லாம் வந்து சில நாட்களாச்சும் அந்த ஜாபுக்கு சர்ச் பண்ணுற கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம். அப்படி இருக்கிறப்போ ஒரு கிராஜுவேட் வந்து எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வந்து அவனுக்கு குவாலிஃபை ஆன பர்சனை வந்து நீ விட்டுட்டு நீங்கள் காசு வாங்கிட்டு போட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய அநீதி. நம்ம எல்லாம் யங்ஸ்டர்ஸு தமிழகத்தில் பெரிய லெவலில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒன்று படித்த வேலைக்கான வேலைகள் கிடைக்காது, ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை இளைஞர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்குற விஷயமா நீங்கள் வந்து காசு இருக்கவங்க கிட்ட 25 லட்சம் 35 லட்சம் வாங்கி பண்ணால் அப்புறம் எதுக்கு எக்ஸாம் நடத்துறீங்க? நீங்கள் வந்து திமுகவினர் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி டெண்டர் விட்டுருங்க. சப் இன்ஜினியருக்கு இவ்வளோ, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளோ, இந்த ஜாபுக்கு இவ்வளோன்னு டெண்டர் விட்டுருங்க. அதானே உங்களுக்கு தெரிஞ்சது. திமுகவினருக்கு தெரிஞ்சதெல்லாம் டெண்டரும் கரப்ஷனும் தான். இல்லை கேனர் அவர்கிட்ட கேட்கும்போது பழைய வழக்கம் வந்து இடி வேணும்னே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே டாஸ்மார்க் குறித்தான இடியோட அந்த அந்த கடிதம் வந்து எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு, ஆனால் வந்து உச்சநீதிமன்றத்தில் அவங்க வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்கல்ல. அதாவது பிரேமா பஸ்ட் ஆதாரத்தை பாருங்க. கேனர் அவர்களோட 2 சகோதரர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன், அவங்க இன்வால்வ்டு. அவர்களோட எய்டு இன்வால்வ்டு. கவியரசன், செல்வமணி போன்றவர்கள் இன்வால்வ்டு. இவங்க வந்து கேனர் அவர்கள் ஃபேமிலியோட ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் இதோட டைரக்டராகவோ ஜிஎம்ஆவோ இருக்கிறவங்க. சரியா? வேற வெளியால் கிடையாது. இவங்க வந்து புரோக்கர்ஸ்க்கும் இந்த மினிஸ்டர் ஃபேமிலிக்கும் வந்து இன்டர்மீடியட்டாக செயல்பட்டுருக்காங்க. அதாவது ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே கால் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. புரியுதா? இதுல வந்து இப்போ ரிசல்ட் வந்தாதான் கால் லெட்டர், இந்த கவுன்சிலிங்கான கால் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் பெருசா நீங்க ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அனுப்பியிருக்கீங்கன்னா இது வந்து ரிசல்ட் எழுதி ஆன்சர் எழுதிட்டு கொஸ்டின் போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது. இது எவ்வளவு பெரிய அநீதி.
இப்போ உண்மையிலேயே அதுக்காண்டி ஒரு 6 மாதம் நல்லா ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணப்போலாம் நம்ம வந்து ஒரு இயர்ஸ் டுகெதர் 1 year 2 year வந்து அதுக்காண்டி காரைக்குடியிலலாம் இந்த இன்ஜினியரிங் அந்த இதுக்கு இந்த ஜூனியர் இன்ஜினியர் அதுக்கான எக்ஸாம்ஸ் நடக்கும். அங்கே போய் பாருங்க. இந்த காரைக்குடியில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அங்கே இருந்தால் நிறைய பேர் செலக்ட் ஆவாங்க. அங்கே போய் பாருங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் வந்து ஃபுல் டைமும் டெடிக்கேட்டடாக படிப்பாங்க. யூபிஎஸ்சி எப்படி இங்கே நம்ம அண்ணாநகரில் இருக்கோ அதே மாதிரி காரைக்குடியில் என்னோட உறவினர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே அங்கே போய் படிப்பாங்க. ரெகுலர் காலேஜ் மாதிரி நடக்கும். ஒரு இயர் 1 year 2 year கஷ்டப்பட்டு படித்து அவங்க அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போ நீங்கள் குவாலிஃபையான பர்சன்ஸ்க்கு நீங்கள் அந்த வாய்ப்பு கொடுக்காம காசு வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அநீதி. நீங்கள் அதில் வந்து பிரைமா பஸ் இருக்குல்ல, நீங்கள் கால் லெட்டரை எப்படி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதில் என்ன நியாயம் இருக்குது? அப்போ பிரைமா பஸ் இருக்குன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண டிஜிபிக்கு என்ன பிரச்சனை? யாராச்சும் ஒரு சமூக வலைதளத்தில் ஜனநாயகபூர்வமாக ஏதாச்சும் கருத்து சொன்னால் அவனை போய் நைட்டாக தூக்க தெரியுது. என்ன சட்ட ஒழுங்கு அது இதுங்கிறீங்க. இவ்வளோ பெரிய சார்ஜஸ் இருக்குது, ஆதார பிரைமா பஸ் இருக்குங்கிறாங்க. ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறீங்க? இதை விடுங்க. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 23,68,871 யூனிட் வந்து மணல் எழுதியிருக்காங்க. 23,68,871 யூனிட் வந்து மணல் எழுதியிருக்காங்க. அதில் வந்து 4,730 கோடி ரூபா வருமானம் கொள்ளையடிச்சிருக்காங்க. 4,730 கோடி ரூபா. ஆனால் அதில் கணக்கில் வந்தது வந்து 36 கோடியே 41 லட்சம் தான் கணக்கில் வந்திருக்கு. ஓகே. ஆனால் ஏறக்குறைய நீங்கள் 4,700 கோடி ரூபா வந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க. இதில் வந்து பிரைமா ஃபஸ்ட்டே கேட்குது. இது வந்து ஏதோ வந்து கணக்குங்கிறது வந்து சேட்டலைட் இமேஜிங் மூலமாக சர்வேஸ் பண்ணி LIDAR சர்வே பண்ணி கரக்பூர் ஐஐடியோட ப்ரொஃபஸர்ஸோட தலைமையில் ட்ரோன் ஷாட்ஸ் மூலமாக இதை சர்வே பண்ணி லிடார் சர்வேஸ் மூலமாக அக்யூரேட்டாக சொல்லியிருக்காங்க. 23,68,000 யூனிட்ஸ்னால் எவ்வளோ பெரிய யூனிட்ஸு? அதில் வந்து எத்தனை மடங்கு 4,700 கோடி கொள்ளையடிச்சிருக்கீங்க. வெறும் 36 கோடி தான் கணக்கில் காமிச்சிருக்கீங்க. அப்பட்டமாக தெரியுது இதில் தவறு நடந்திருக்குன்னு. இதில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி இடி கேட்குறாங்க, ஃபைல் பண்ண மறுக்கிறாங்க. அப்போ டிஜிபிக்கு இது உடந்தையா? நீங்கள் பிரைமா பஸ் இருக்கு இல்லை பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது காரணத்தை சொல்லுங்கள். நீங்கள் சட்டத்தை நிலைநிறுத்துறதுக்கு தான் அஃபிஷியல்ஸு. அரசியல்வாதியை காப்பாற்றுறதுக்கு அஃபிஷியல்ஸ் கிடையாது. எளிய மக்களிடம் பாய்கிற உங்க சட்டம் வந்து அதிகாரம் இருக்கிற டிஎம்கே மன்னர் குடும்பத்துக்கிட்ட ஏன் பாய மாட்டேங்குது? இல்லை, இந்த கூட்டத்திற்கே வந்து வராத காரணத்தினால பல்வேறு கூட்டணி கட்சிகள் வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. பாஜகவை வந்து எதிர்க்கிறதுக்கு இன்ப நீதியோட பையன் துணை முதல்வர் ஆகிறது கூட ஆதரிக்கிறவங்க தான் அவங்க தான். நான் இன்ப நீதி அவர்களை சொல்லலை. திரு இன்ப நீதி அவர்களோட பையனை துணை முதல்வர் ஆக்கணும் நாளைக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு. அப்ப கூட இந்த 4 சீட்டு கட்சி 2 சீட்டு கட்சி எல்லாம் வந்து அப்ப கூட போய் நிப்பாங்க. பாஜகவை பகைத்துக்குள்ள வந்து விஜய் அவர்கள் விரும்பல அப்படின்னு அவங்க ஏங்க போய் சிபிஆரை பார்த்தாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. சிபிஆரை ஏன் பார்த்தாங்க? சிபிஆரோட துணை குடியரசுத் தலைவரா இருக்காரு. அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் மட்டும் தானா? ஆர்.என். ரவி அவர்கள் வந்து கவர்னர் தான். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அவர் வந்து என்ன வேலையை பார்க்கிறார்? சிபிஆரோட கொள்கை என்ன? 1998 கோவை பாம் பிளாஸ்ட்ல சிபிஆரோட கொள்கை என்ன? என்னங்க வானத்துல இருந்தாங்க எல்லாம் வர்றோம். நீங்க உண்மையிலே நீங்க எப்படி, நான் வந்து துணை ஜனாதிபதி அவர்களை பார்க்கறத நான் தப்பு சொல்லலை, புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து அவ்வளோ நியாயமானவரா, அவ்வளோ நேர்மையானவரா? சரி, கேனர் அவரோட பிரமிசஸ்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி ரைட் நடந்துச்சு. எதுக்கு அடுத்த நாள் டெல்லி ஓடினாரு? நம்ம அமைச்சர் வாலு மகாத்மா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரைடு நடந்துச்சு. எதுக்கு அடுத்த நாள் டெல்லி போனாரு? அங்கே போயிட்டு வக்கீலை பார்க்குறேன், அவரை பார்க்குறேன், இவரை எதுக்கு? அது எப்படி ரைடு நடந்த 24 நேரத்துக்குள்ள டெல்லியில் உங்களுக்கு வேலை வந்துடுது? அவ்வளோ நியாயமானவங்களா நீங்க வழக்கறிஞ போய் பார்க்க போனாங்கன்னா அப்படிதான். அது எப்படிங்க? அதாவது சரி, ஒரு தடவை வழக்கறிஞர், அப்போ கேனர் அவர் போனாரு, அப்புறம் துரைமுருகன் அவர்கள் போனாரா? அது எப்படி கரெக்டாக வந்து ரைடு நடந்த 12 மணி நேரத்தை டெல்லியில் வெளில வந்துடுது உங்களுக்கு? அப்போ பிஜேபியும் நீங்களும் எனிமீஸு, இது நம்பணும். திமுக யூபிக்கள் வேணால் நம்பலாம். நீங்கள் நடத்துகிற நாடகத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க. இந்த மன்னராட்சி டைனாஸ்டி மாடல் திமுக அரசு வந்து 26 வீட்டுக்கு அனுப்பப்படும். இந்த எஸ்ஐஆர் குறித்து தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இதற்கு வந்து சஜஷன்லாம் கொடுத்துருக்காரு தாவேக்கா தலைவர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, தமிழகத்தில் 6,36,00,000 வாக்காளர் இருக்காங்க. அதை 30 நாளில் ரிவிஷன் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளமே இதில் தான் இருக்குது. ரிவிஷன்ங்கிறது வந்து
அதுக்கான டைம் பீரியட் வேணும். இப்போ நம்ம பெரும்பான்மையானவர் வந்து இப்போ தென் மாவட்டமோ இல்லை கொங்கு பகுதியில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கோம். ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ 30 நாளுக்குள்ள ரிவிஷன்ஸ் பண்ணால் எல்லாருனாலையும் அங்கே போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இன்றைக்கி வந்து பட்நாயக் அவர்கள் தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா நீக்கிடுவோன்னு இருக்காங்க. இப்போ போக முடியாத நபர்கள் வேலை சென்னையில் இருப்போம், இல்லை வெளியூரில் இருப்போம், வெளிநாட்டில் இருப்போம், எங்கள் தம்பிலாம் ஃபாரினில் இருக்காப்புல, அவர் வர முடியாத சொல்லலாம். அப்போ அவர் ஓட்டை நீக்கிடுவீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பீகாரில் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேரோட வாக்கு நீக்கப்பட்டுச்சு. பீகாரில் மொத்தம் 7,89,00,000, அதில் வந்து 65 லட்சங்கிறது நியர்லி 8%. இதில் வந்து பெரும்பான்மையினர் வந்து வல்னரபிள் கிளாஸ் பீப்புள். இப்போ வந்து யார் வந்து இப்போ வந்து ஒரு லேபராக வேலை பார்க்குறவங்க டக்குன்னு ஊருக்கு போக முடியுமா? ரெண்டாவது, இதில் வந்து ஆதார் கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து 10th ஸ்கூலிங் சர்டிஃபிகேட்ஸு அந்த மாதிரி இல்லாத நபர்கள் வந்து எப்படி அதை வந்து நிரூபிப்பாங்க? என்னோட பர்த்டேயோ ஐடென்டிஃபிகேஷனையும் அவங்களுக்கு ஆதார் கார்டு தான் இருக்கும், வேற அவங்ககிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இருக்காது, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி விளிம்பு நிலை மக்களை, சிறுபான்மையினரோட சமூகத்தில் வந்து படிநிலை கீழே இருக்கிற மக்களை ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் மூலமாக அவங்க வந்து ஓட்டிங்கிற ஜனநாயக கடமையிலேருந்து வெளியே தள்ளுறதுக்கான வேலை இது. இல்லை, இப்போ மறுபடியும் வந்து அந்த புதுப்பிக்க முடியாதா? அது தன்னுடைய பேர் வந்து நீக்க அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிருமேங்க. இப்போ எஸ்ஐஆர் நடத்துறீங்க, அடுத்த எலெக்ஷன் தானே திருப்பி எஸ்ஐஆர் நடத்துவீங்க. அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிருமே. நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஃபார்ம் கொடுப்பீங்க, அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிருமே. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த எலெக்ஷன் தானே ஓட் பண்ண முடியும். இப்போ இந்த எலெக்ஷன் உங்களுக்கு ஓட் இருக்காது. இது வந்து பிஜேபியோட இன்னொரு எளிய மக்கள் மேலான ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல். இல்லை, இப்போ கள்ள வாக்குகள் வந்து அதிகமாக செலுத்துவாங்க. அப்போ வந்து இறந்தவர்களோ அல்லது வந்து வேற ஒரு இடத்துல வந்து 2 வாக்குகள் இருக்கவங்களோ அவங்களாம் நீக்கணும்னா என்ன பண்றது அப்படிங்கிற அதுக்கு ஆல்ரெடி ப்ராசஸ் இருக்குல்லங்க. 2003 எஸ்ஐஆர் நடத்துனாங்க, அதுக்கப்புறம் நடத்தவே இல்லை. அப்போ 2003க்கு அப்புறம் இன்னைக்கு 2025, இந்த 22 வருஷமா யாருமே இறக்கலையா? கள்ள வாக்குகள் யாருமே நீக்கல. எலெக்ஷன் கமிஷன் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க. அதுக்குன்னு எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து கொடுத்த அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதுவரையும் என்ன செக் பண்ணி அந்த பாக முகவர்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல் இப்போ வந்து எல்லாமே டெத் சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிடுது. அந்த காலம் மாதிரி கிடையாது. ஒரு பர்த்தோ டெத்தோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ வந்து மோர் தென் 90% வந்து டெத் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது. அப்போ நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நீங்கள் அதை நீக்கலாம். உங்களுக்கு கவர்மெண்ட்டே டேட்டா இருக்குது, நீங்கள் எங்கேயும் அலைய தேவை கிடையாது. அதுபோக இந்த டூப்ளிகேஷன் போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணாவே போகும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட எங்கள் தலைவர் அவர்கள் சொல்கிறப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அந்த பாக முகவர்கள் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக செக் பண்ணி நீக்குங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டலாக எல்லாத்துக்கும் ஆன்லைனில் தர மாதிரி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிஜிட்டலாக கொடுத்தீங்கன்னா எல்லா பார்ட்டியும் செக் பண்ணுவாங்க. நமக்கு எல்லாரும் தெரியாமல் தான் அந்தந்த லோக்கலில் இருக்க பொலிட்டிக்கல் பாகமானவர்களுக்கு தெரு வைஸ் தெரியும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களும் தெரியும். சில இடத்துல வந்து ஒரே வீட்டில் வந்து 10 பேர் 20 பேர் 30 பேர் இருக்கிற மாதிரிலாம் இருக்கிறப்போ அது நீக்கப்பட வேணும். அதற்கான ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஒருத்தர் 2 பேர், ஒரு 100ல் ஒரு 2 பேர் இருக்க மிஸ்டேக்ஸ்க்கு 100 பேரையும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்கிறப்போ ஆல்ரெடி எல்லாம் கரெக்டாக இருக்கவங்க விடுபட வாய்ப்பு இருக்குது. அதுதான் பிரச்சனை. நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ண வேணாம், நீக்க வேணாம்னு யாரும் சொல்லலை. அதற்கான ப்ராசஸை நீங்கள் பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறேன்னு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறேன்னு போகிறப்போ அதனால நியாயமான ஓட்டர்ஸு, தகுதியான ஓட்டர்ஸும் வந்து அவங்க வந்து இந்த ப்ராசஸ், அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே முடிக்க முடியாமல் அவங்க அந்த ப்ராசஸ்க்கு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்களோட ஜனநாயக உரிமை வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த கன்சர்னை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கருத்தில் எடுத்துக்கணும். இது மாதிரி காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் மக்களுக்கான போதுமான டைம் கொடுக்கணும். ஆதார் கார்டை வந்து அக்செப்ட் பண்ணணும். பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸை நீக்கலாம், டெத் ஓட்டர்ஸை நீக்கலாம், யாரும் வேணான்னு சொல்ல. ஆனால் அதற்கான ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ் தான் இருக்கணும். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ கடந்த 2 நாட்களாக வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறத தாண்டி தாவேக்காவை வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க, பிஜேபி பி டீம் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதற்கு முன்பே அமித்ஷா அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டாரு, இபிஎஸ் அவர்களும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பிஜேபியோட தாவேக்காவை கனெக்ட் பண்ணி பார்க்கறது எப்படி பார்க்குறீங்க? சொன்னேன், கலைஞர் அவர்கள் வந்து 1999 மார்ச் மாதம் லைலா காலேஜில் வந்து மார்ச் ஏப்ரல் அந்த காலகட்டத்தில் பிஜேபி எதிர்த்து மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கம் ஆரம்பித்தார். பண்டாரம் என்றார், பரதேசி என்றார். 1 மாதம் கழித்து ஓட்டிங் நடந்துச்சு.
அம்மையார் அவர்கள் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து அதை கவுத்து விட்டாங்க. அப்போ அந்த ஓட்டிங்கில் வந்து பிஜேபி வந்து ஒரு ஓட்டில் தோத்துச்சு. ஆனால் திமுக இந்த 6 எம்பிஸ் வந்து ஆதரிச்சாங்க. இல்லாட்டினா அவங்க 7 ஓட்டு தோத்துருப்பாங்க. இன்னைக்கு ஏன் ஆதரிச்சாங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஏன் ஆதரிச்சாங்க? அந்த மாதிரி நாளைக்கே மத்திய அமைச்சர் பதவி கிடைக்குது அப்படின்னா எல்லா கூட்டணி கட்சியும் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா மூப்பனார் அப்படிதான் கழட்டி விட்டாங்க. அவங்க 96ல் திமுக ஆட்சி வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஐயா மூப்பனார் அவர்கள். பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு மூப்பனார் ஐயாவை கழட்டி விட்டு அவரை தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்க வச்சு இவங்க போய் பிஜேபியோட சேர்ந்தவங்க. அதனால திமுகவினரோட கூட்டணி கட்சிகளுக்கு எதுவரையும் வேலைன்னா பிஜேபி வந்து திமுகவுக்கு மத்திய அமைச்சர் கொடுக்குற வரையும் தான் அவங்களுக்கு வேலை. இல்லாட்டின்னு விட்டுட்டு தன்னோட குடும்ப உறுப்பினருக்கு மத்திய அமைச்சர் பதவி வாங்குறதுக்காண்டி எல்லாரையும் நட்டாத்துல விட்டுட்டு போயிருவாங்க. இப்போ ஆட்சி கவிழ்ந்தா இப்போ திமுக அந்த 40 MP பிஜேபி கூட போயிருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? தேவைன்னா இன்னைக்கு வந்து அதாவது கடந்த 2019 வரையும் பிஜேபிக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 30 சீட்டு ஷார்ட் ஆகுது. இன்னும் ஒரு 30 சீட் அடுத்த எலெக்ஷன்ல வந்து இன்னும் ஒரு 30-40 சீட் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா டிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வைக்கும். திமுக யாராச்சும் உறுதி சொல்ல முடியுமா? நீங்க வந்து திமுக கூட்டணி கட்சியினோட லட்சியம் என்னன்னா இன்பநிதி அவரோட பையனை துணை முதல்வராக்கணும், அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அவரை முதல்வராக்கணும். இதுதான் அவங்களோட லட்சியம். அவர்களுக்கு கொள்கையை பத்தி பேசுறதுக்கு தகுதியும் இல்லை, திராணியும் இல்லை. சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.